அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைகளில் சோலைகளில் பனிபடர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாற்றும் நாயனின் பெயர் போற்றி இந்த மேன் அஸ் ஜீனியஸ் என்ற யூடியூப் தொடரில் அன்பு நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அன்பு நேயர்களுடன் உரையாடுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பரக்கத், அபிவிருத்தி. உலகத்தில் நடைமுறையில எல்லாரும் சொல்லுகின்ற வார்த்தை என்ன சொன்னா, பரக்கத்து வேணும், பரக்கத்தாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மக்களுடைய ஆசையும் ஒவ்வொரு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கிறது. ஒருத்தங்க நடைமுறையில சொல்றாங்க, எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன், பரக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதும் உண்டு. ஆக இந்த பரக்கத் என்பது இருக்கிறதே, இது மனிதனுடைய முயற்சியை கொண்டு கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தான் இந்த பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பல்வேறு வரலாறுகளையும் சம்பவங்களையும் கூறுவது பொருத்தமாக அமையும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான வெஜிடேபிள், மிகவும் பிரியமான ஒரு காய்கறி என்னன்னு சொன்னா சொரக்கா. இந்த சொரக்கா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா இருந்துச்சு. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், இன்னும் கொஞ்சம் சொரக்கா இருக்குதா, இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்து இருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லியும், தான் சாப்பிடக்கூடிய அந்த சபையிலையும் சொரக்கா இருந்தா அதை தேடி பார்த்து ரொம்பவும் பிரியப்பட்டு விருப்பத்துடன் சாப்பிட்ட ஒரு காய்கறி உண்டு என்றால் எல்லா காய்கறியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான காய்கறி அப்படிங்கிறது சொரக்காவாக இருந்திருக்கிறது. அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமான ஒரு பழம் என்னன்னு சொன்னா பேரித்தம்பழம். அதனாலதான் இன்னைக்கு பாருங்களேன், உலகத்துல எல்லா ஃப்ரூட்ஸ் பழங்களுக்கும் ஒரு சீசன், குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அதற்காக உள்ள எந்தெந்த சீசன்ல எந்த பழம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஆனா உலகத்துல 24 ஹவர்ஸ் வருஷம் 360 நாளும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இருக்குன்னு சொன்னா டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரித்தம்பழம். ஈரான், ஈராக், சவுதி, துபாய், குவைத் எல்லா நாட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருந்தும் உற்பத்தி செய்யப்பட்டு அரபு நாடுகளிலிருந்து 300 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு உலக மக்கள் அனைவராலும் சாப்பிடப்படுகின்ற ஒரு பழம். அதுல அயன், இரும்பு சத்து இருக்கிறது அந்த டேட்ஸ்ல. அந்த காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்ச பழத்தை சாப்பிட்டிருக்காங்க. பேரிச்ச பழத்துக்காக வேண்டி அல்லாஹ் பாரிக் லனா ஃபி நஹ்லி, யா அல்லாஹ் இந்த பேரிச்ச பழத்திலே பரக்கத் செய்வாயான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் துஆ செஞ்சிருக்காங்க. அதனால அதுல பரக்கத் ஏற்படுது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபீ லுஹுமிஹா, யா அல்லாஹ் இறைச்சியை பரக்கத் செய்வாயான்னு சொல்லி அந்த காலத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்காங்க. அதனால எல்லா விதமான இறைச்சிகளும் மட்டன்களும் இன்னைக்கு பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. வெஜிடேபிள், நான் வெஜிடேபிள் ரெண்டுமே உலகத்தில் பரக்கத்தாக இருக்கிறதுக்கு காரணம் நபிமார்கள் அதை விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க காரணத்தினால். அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது ஒரு நபி தோழரிடத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்டு இறைச்சியில இன்னொரு சப்பை இருந்தா கொண்டு வாங்க. அப்ப இன்னொரு சப்பை, 2 சப்பையை கொண்டு கொடுத்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னொரு சப்பை எடுத்துவாங்க. அந்த நபி தோழர் சொன்னார், ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான் இருக்கும், 2 ஷோல்டர், 2 முன்சப்பை தான் இருக்க முடியும், இன்னொரு எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சொன்ன அடிப்படையில நீ எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், எதிர்த்து பேசாமல், அப்ஜெக்ஷன் இல்லாமல் நீ கொண்டு வந்திருந்தா கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஆட்டு சப்பை அந்த பானையிலிருந்து அந்த பாத்திரத்திலிருந்து பரக்கத்தாக வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பரக்கத்துங்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. அதே போலதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கலிமாவர்களுக்கும் ஆட்காட்டியவர்களுக்கும் இடையே அந்த 2 விரல்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக பெரும் போர் முனையில் இருக்கக்கூடிய அந்த போராளிகள், முஜாஹிதீன்கள், அந்த போருக்காக வந்திருந்த நபி தோழர்கள், சஹாபாக்கள், ஒட்டகங்கள் அனைவர்களும் குடிக்க குளிக்க தேவையான தண்ணீர் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலில் இருந்து ஓட்டெடுத்து ஓடியது. புஸ்ரி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் மின் இஸ்பஐஹி ஃபரவ் வல் ஜைஷ பில் மதனி, படைகள், ராணுவ படைகள் அனைவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலிருந்து தண்ணீர் புகட்டினார்கள் சொல்லுது. அதே போல ஒரு செம்பு பால் மஸ்ஜிதே நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு நபி தோழருடைய கையில கொடுத்து
இந்த பால் ஒரே ஒரு செம்புல ஒரு பால் மில்க், அந்த பாலை ஒரு சஹாபி குடிச்சாங்க. இன்னும் குடிங்க இன்னும் குடிங்க, 400 சஹாபாக்களும் குடிச்சாங்க. ஒரே ஒரு செம்பு பால் 400 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். இப்ப பரக்கத் என்பது அல்லாஹ் தஆலா அவருடைய புறத்திலிருந்து வெகுமதியாக வழங்கக்கூடிய ஒன்றுதான் பரக்கத்தாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மஸ்ஜித் நபவி ஒரு ஓபன் யூனிவர்சிட்டி, திறந்த பல்கலைக்கழகமாக இருந்தது. அதுல ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அமர்ந்து பாடம் கற்றுக்கொண்டார்கள், ஹதீஸ்களை எழுதி கொண்டிருந்தாங்க. அதுல அந்த ஒரே ஒரு கொலை பேரித்தம் பழத்தை கொண்டு வந்து தொங்குவிடப்படும். ஒவ்வொரு சஹாபாக்களும் அவங்க தனக்கு பிரியமான அளவுக்கு அந்த பேரித்தம் பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனால் அனைவரும் சாப்பிட்டார்கள், அனைவர்களுக்கும் பசி தீர்ந்தது. ஆனால் பேரித்தம் கொலை அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது, குறையவில்லை. இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி ஒரு பரக்கத். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5000 ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அந்த மிக முக்கிய நபி தோழராக இருந்த அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி சிறப்பான முறையில ஏதாச்சும் ஒரு வெகுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு தோலினால் தயாரிக்கப்பட்ட ஒரு பை, அந்த தோல் துருத்திய அபூ ஹுரைராவுடைய கையில் கொடுத்து, உமக்கு எப்போதெல்லாம் பசி ஏற்படுதோ அந்த தோல் பை உள்ள கையை உள்ள விட்டு நீங்க எடுத்தா பழங்கள் வந்து கொண்டே இருக்கும், உனக்கு தேவையான உணவுகள் வந்து கொண்டிருக்கும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அந்த பையை எந்த காரணத்தை முன்னிட்டும் தலைகீழாக நீ கவிழ்த்து விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில அபூ ஹுரைரா அவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய 30 ஆண்டுகள் வரை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியுடைய எல்லா சஹாபாக்களுடைய காலத்திலும் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 4 ஜனாதிபதிகள் காலத்திலும் வாழ்ந்திருக்கிறாங்க. அபூ ஹுரைராவுடைய கையில் அந்த பையில் இருந்த அந்த பழங்கள் குறையவே இல்லை. யதார்த்தமா ஒரே ஒரு நாள் அந்த பையை கீழே கவுத்துட்டாங்க. அதோடு அந்த பரக்கத்துங்கிறது போய்விட்டதுன்னு சொல்லி வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பரக்கத்துக்காக ஏதாச்சும் துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையை கொடுத்து, அந்த காலத்துல சமதை, அதாவது மாவுகளை ஆட்டக்கூடிய அந்த சமதைன்னு ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் போட்டு மாவு ஆட்டிக்கொண்டே இருந்தாங்க. மாவு ஆட்ட மாவு பவுடர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாவு ஆட்டக்கூடிய இந்த திருகை இருக்கிறதே சமதை, இந்த திருகை கல்லை நீங்கள் தூக்கி பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. தூக்கி பார்க்காம இருந்தா மாவு உங்களுடைய குடும்பமாக பாரம்பரியமாக உங்களுடைய தலைமுறையாக அந்த மாவு வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நபி தோழர் யதார்த்தமாக தவறான முறையிலே ஒரே ஒரு தடவை எங்கிருந்து தான் இந்த மாவு வருதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியை மீறி அந்த உரைக்கல்லை ஆட்டக்கூடிய அந்த மாவு கல்லை, கருங்கல்லை தூக்கி பார்த்தார். அன்றோடு அந்த மாவு நின்று விட்டது. யார் சொல்லுவா, மாவு கொட்டவில்லைன்னு சொன்னப்ப நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கீங்க, அந்த மாவு ஆட்டக்கூடிய அந்த திருகை கல்லை நீங்கள் தூக்கி பார்க்காமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை அந்த கல் மாவு வந்து கொண்டே இருக்கு சொன்னாங்க. அதற்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இன்னைக்கு ஜம்சம் தண்ணி, உலகம் அனைத்திலும் இன்னைக்கு ஜம்சம் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு கிணறு தான். இன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த ஜம்சம் கிணறு இன்று வரை இல்ல, கியாமத் நாள் வரை அந்த ஜம்சம் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. அது உலக மக்கள் அனைவரும் குடிக்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு பரக்கத். அதே போல உலகத்துல இன்னைக்கு எல்லா பிராணிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆடு 2 குட்டி தான் போடுது, மாடு ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் போடுது, ஒட்டகம் ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் போடுது. ஆனா உலகத்திலே ஆடு, மாடு, ஒட்டகம் அறுக்கப்படாத நாளும் இல்லை, நேரமும் இல்லை, நாடுகளும் இல்லை. எல்லா நாடும் தனக்கும் சாப்பிட்டுக் கொண்டு எக்ஸ்போர்ட் மற்ற நாடுகளுக்கும் அனுமதி ஏற்றுமதி செய்யறாங்க. ஆனா ஆடுகள் குறையவே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அந்த ஆட்டில் பரக்கத்து இருக்கிறது, மாடு ஒட்டகத்துல பரக்கத்து இருக்கிறது. ஆனா நாய் 4 குட்டி போடுது. 4 கால பிராணியாக இருக்கக்கூடிய அந்த பன்றி ஹின்சீர் அப்படிங்கிற பன்றி 8 குட்டி போடுது. ஆனா அதுல பரக்கத்தே கிடையாது. ஆனா கடலில் இருந்து இன்னைக்கு உலகம் அனைத்துக்கும் மீன் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், மீன் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் பரக்கத்துங்கிறது. பரக்கத்துங்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று. அதே போல அல் கினா கினன் நஃப்ஸ், பரக்கத்துங்கிறது கினா, அல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனம் இருந்தாலே பரக்கத்துங்கிறது தானா வந்துடும். பரக்கத்து இல்லை என்று புலம்புவதை விட இருப்பதை கொண்டே போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அல் இக்திசாது நிஸ்புல் மஈஷத்தி, போதும் என்ற நடுநிலையான வாழ்க்கை இருந்தாலே அது பகுதி பரக்கத்துன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல
சாப்பிடுகின்ற உணவுல கடைசி வரைக்கும் அந்த உணவை சாப்பிடணுமே தவிர பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி எறியக்கூடாது. அது பரக்கத்து ஃபி ஆகிரி தஆம். பரக்கத் என்பது உணவில் கடைசி உணவுல கூட பரக்கத் இருக்கும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் உணவு சாப்பிட்டிருக்காங்க. எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே துஹா என்ற 10 to 12 மணி வரை அந்த துஹாவுடைய தொழுகை தொழுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் இருக்கும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசினஸ் மேன்களுக்காக சொன்ன வார்த்தை அல்லாஹ் பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களுக்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக சொல்லி சொன்னாங்க. எனவே யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுதுட்டு வியாபாரம் தொழிலுக்காக வேலைக்காக ஃபஜ்ருடைய நேரத்திலே புறப்பட்டு போறாங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றியும் பரக்கத்தும் இருக்கிறது. ஆனா நம்ம சமுதாயம்னா சூரியன் உதிச்சு மேல வர வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், எப்படி பரக்கத் இருக்கும்? மேலும் பரக்கத் என்பது உணவில் மட்டுமல்ல, பொருளில் மட்டுமல்ல. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி அஸ்மாஇனா, இறைவா எங்களுடைய செவிகளில் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி அப்சாரினா, பார்வையில் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி அவ்காத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய நேரங்களில் பரக்கத் செய்வாயாக. குறுகிய நேரத்தில் நிறைவான வேலைகள் செய்வது. ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு 24 hours நேரம் பத்தல, நேரம் இல்லை, உலகமே பிஸி சொல்றாங்க. காரணம் நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் அவர்களுக்கு எடுபட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரக்கத்தை நம்முடைய வியாபாரம், தொழில், மனைவி, மக்கள், சொத்து, சுகங்கள், குடும்பங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக. குறிப்பாக நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.